சாப்பிட்டுலாம் வச்சு சொல்ல தான் செய்கிறோம். இன்னொன்று பிள்ளைங்க வீட்டில் போனா டீச்சர் என்ன என்ன சொல்லி கொடுத்தாங்கன்றதே அவங்க பார்க்கறது இல்லை. அப்படியே போட்டுட்டு அடுத்த நாள் அப்படியே வந்துடுறாங்க. அப்போ நம்ம இன்னைக்கு சொல்லி கொடுத்தோம் நாளைக்கு அவங்களுக்கு தெரியாத போயிடுது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால், ஒரு சிலர் எழுத்துக்களை படிக்கிறார்கள், ஆனால் சொற்களை படிக்க இயலவில்லை. கடினமான சொற்கள் எந்த ஒரு 4 லைன் எழுதி படிமா கட்டுரை போட்டி பேச்சு போட்டின்னு சொன்னால் படிக்க மாட்டாங்க. என்ன சொல்றாங்கன்னா, என்னால் முடியாது, இதுல என்ன சேர்க்காதீங்க, இந்த மாதிரி ஒரு 4 பிள்ளைங்க பேசுறதே கிடையாது. இந்த மாதிரி பேசுறாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு இப்படி பார்த்தாலே இது என்னமோ நமக்குரியது இல்லை அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்னொன்று செல்ல வந்து எவ்வளோ விஷயம்னாலும் செல்லு நோண்டுறதுல அவங்க இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் போயிடுச்சு, ஈடுபாடு போயிடுச்சு. அது ஒரு காரணம் இது சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு எழுத்து சொற்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே வரணும். அப்படியே போட்டு எழுதி போட்டு பூ போ இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் இதில் சொல்லணும். அப்புறம் 2 லெட்டர் வேர்ட்ஸ் புக்கிலே இருக்கும். அதை வந்து அண்டர்லைன் பண்ணி ஹோம்ஒர்க்காக கொடுக்கணும். கொடுத்துட்டு என்ன பண்ணணும்னா, போர்டில் எழுதி போட்டு அதை அழிக்கவே கூடாது. அழிக்காமல் வச்சு கொடுக்கும்போது அந்த 2 லெட்டர் வேர்ட்ஸ் அவங்களுக்கு ஓரளவு சில பிள்ளைங்க இங்கிலீஷில் கூட அதே மாதிரி தான். அது முடிஞ்ச வந்து நம்ம என்ன பண்ணோம்னா, அது 27 லெட்டர் தான் வரும், வேர்ட்ஸ் தான் வரும். அது வந்து கொஞ்சம் தெரிஞ்சுப்பாங்க. அப்புறம் 3 லெட்டர் வேர்ட்ஸ் சொல்லணும். அப்போ நம்ம ரீட் பண்ணும்போது அட்லீஸ்ட் கை விரல் வைக்காது ஒன்றும் தெரியாது பிள்ளைங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு. தொடர்களை படிக்க இயலவில்லை, சிலருக்கு எழுத்துக்களே தெரியவில்லை. அது மறுபடியும் ப்ராக்டிஸ் கொடுத்தா கொஞ்சம் வரும். ரொம்ப தேங்க்ஸ் சார். டீச்சர் ஒரு நல்ல கருத்தை பதிவு பண்ணாங்க. ஓரெழுத்து ஈரெழுத்து மாணவர்களுக்கு திரும்ப திரும்ப நம்ம கருப்பலகையிலோ இல்ல நம்ம சுவரொட்டி படங்களிலோ அட்டைகளிலோ நம்ம கொடுக்கும்போது அந்த வாசிப்பு திறனையும் எழுத்து பயிற்சியும் கொடுக்கும்போது இந்த 5ஆம் வகுப்பு மாணவர்கள்ட்ட ஒரு சில எழுத்துக்களை என்ன செய்வாங்க, படிப்பாங்க. சொற்களை படிக்க முடியாதவர்களோ அணுகுவிட ஏதுவாய் போன்ற கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க. இப்ப டீச்சர் உங்க குழுவுக்கு கொடுக்கப்பட்ட சொல்லுங்க, நீங்க கருத்தை பதிவு பண்ணுங்க. கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஆசிரியர் ஹேட் என்ற சொல் அட்டையை காண்பித்ததும் 5ஆம் வகுப்பில் உள்ள சில மாணவர்கள் எழுத்துக்களை தனித்தனியாக படிக்கிறார்கள். ஆனால் எழுத்தொழிகளை இணைத்து சொல்லாக படிக்க தெரியவில்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து இந்த HAT ஹேட் வந்து லெட்டர்ஸ் படிக்கிறாங்க. ஆனா சேர்த்து என்ன வேர்டுன்னு ஃபர்ஸ்ட் வந்து பசங்களுக்கு வந்து ஃபோனடிக்ஸ் சொல்லிடுவாங்க. சவுண்ட்ஸ் லெட்டர்ஸோட சவுண்ட்ஸ் சொல்லி கொடுக்கணும். அந்த எல்லா சவுண்ட்ஸும் 26 ஆல்பபெட் சவுண்ட்ஸ் நல்லா புரிஞ்சிச்சுன்னா பசங்களுக்கு வேர்டு வந்து படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஃபைன்ஸ் வேர்ட்ஸை கூட சவுண்ட்ஸ் சொல்லி வேர்டை பண்ணி படிக்கலாம். சவுண்ட்ஸ் தேங்க்யூ டீச்சர். ஓகே, அடுத்து என் பெயர்கள் பெயர்களையும் சரியாக எழுதும் முறை. அதாவது 1, 2 அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு வந்து அந்த எழுத்துக்களை ஃபர்ஸ்ட் சின்ன கிளாஸ் வந்து எழுத்துக்கள் வந்து சரியா அவங்களுக்கு அதை முடியலன்னா அவங்களுக்கு வந்து அந்த வரிசை வந்து தெரியாது. அது நல்ல முதல் ப்ராக்டிஸ் ஆகிட்டு வரும். 1 அதே விட 13 அதெல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப பசங்க திணறுவாங்க. அதுக்கு வந்து நம்ம வந்து நிறைய பயிற்சி கொடுக்கலாம். இந்த கோவிட் டைம்ல நான் பண்ணது எப்படின்னா, அந்த ஃபில்அப் மாதிரி நான் எழுத்துக்கள் பாதி டேஷ் போட்டு அது மாதிரி 5 டைம்ஸ் எழுதி கொடுத்து அடுத்தது ஈவினிங் அவங்க ஹோம்ஒர்க் மாதிரி கொடுக்கலாம். டேக் மாதிரி கொடுத்து அதில் அவங்க அந்த எழுத்துக்களை ப்ராக்டிஸ் பண்ண வைக்கலாம். அதுக்கப்புறம் 5ஆம் வகுப்பு மாணவர்களில் ஒரு சிலர் கூட்டல் கணக்குகளை செய்கையில் 65 முதல் 36 என்னும் வினாவிற்கு 911 என எழுதுகிறார். இது எல்லாமே நல்லா படிக்கிற பசங்க. இன்னும் கோவிட்க்கு அப்புறம் வந்தபோது இது ரொம்ப ஃபேஸ் பண்ணுவோம். என்னன்னா, முதல்ல அவங்களுக்கு கொஞ்ச நாள் நல்லா பண்ணிட்டு இருந்த குழந்தைங்க கூட மறந்துருக்கும். ஏன்னா அவங்க முதல்ல ஒன்று ஸ்தானத்தில் இருக்கிறது கூட்டும் பொழுது, அதாவது ஓரிலக்க எண் வரும்பொழுது அப்படியே போடணும். ஈரிலக்க எண் வரும்பொழுது சைடில் எழுதி 1 ஸ்தானத்தில் இருக்கிற இதில் ஒன்றுகள் இடத்துல பிளேஸில் போடணும். அப்புறம் லாஸ்ட்டாக எதில் முடியுது அந்த கூட்டும் பொழுது ஈரிலக்க வந்ததுன்னா அது அப்படியே போடணும். அப்படின்றத வந்து உங்களுக்கு அடிக்கடி திரும்ப திரும்ப சொன்னால் நல்லா தான் பண்ணிக்கணும். தேங்க்யூ டீச்சர். ஸோ இது எல்லாமே பயிற்சினால தான் திரும்ப திரும்ப செய்து கற்றல் மூலமா பண்ணலாம் அப்படின்ற கருத்தை பதிவு பண்ணிருக்காங்க. தேங்க்யூ ஸோ மச். 4 மற்றும் 5ஆம் வகுப்பு மாணவர்கள் சொல்வதை எழுதும் பயிற்சியின் போது பெரும்பாலானோர் அனைத்து சொற்கள் எழுதுகிறார்கள். ஒரு சில சொற்களை எழுத்துப்பிழைகளோடு எழுதுகிறார்கள். இதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, நிறைய விடுப்பு எடுக்கும் குழந்தைகளுக்கு சரியா ஃபாலோ பண்ண முடியாதுனால வகுப்பறையில ஆசிரியர் வாசிக்கும் போது பின்தொடர முடியாம வீட்டில் அந்த வாசித்தல் பயிற்சி இல்லாதது இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குது. அதே சமயம்
சில குழந்தைங்க வந்து நல்ல ஃப்ளூயண்டாக வாசிப்பாங்க, சில குழந்தைங்களுக்கு வந்து திணறி வாசிப்பாங்க. அந்த மாதிரி திணறி வாசிக்கக்கூடிய குழந்தைகளை ஒரு வார்த்தையும் எழுத்து கூட்டி படிக்க அதிக அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கணும். அதாவது மாம்பழம்னா மா அப்படி சேர்த்து இந்த மாதிரி பல வார்த்தைகள் திரும்ப சொல்லும்போது எழுத்துக்கள் இல்லாமல் அவங்களால எழுத முடியும். மேலும் அவங்களுக்கு அதிகமாக இதில் பயிற்சி கொடுக்கணும்னா அந்த வார்த்தைகளை வந்து நம்ம எழுத்துக்கள் வரைய கட் பண்ணிட்டு அந்த மாம்பழம்ன்ற வார்த்தையை எழுதி போட்டு அதுக்கு முன்னாடி அடுக்க வச்சு அந்த பல வார்த்தைகள் எழுத்துக்களை அட்டைகளை அடுக்க வச்சு ப்ராக்டிஸ் கொடுத்துட்டே இருந்தோம்னா அது எழுத்துக்களை இல்லாமல் அவங்க சொல்றதை எழுது கண்டிப்பாக அவங்க செய்யணும். தேங்க்யூ டீச்சர். நம்ம வந்து சொல்லுற எழுத்து அட்டைகளை நிறைய குவிச்சு வச்சு மாணவர்களுக்கு திரும்ப பயிற்சி கொடுக்கும் போது அந்த கலைகளை நம்ம கலைந்தறியலாம் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காங்க. நீங்க சொல்லுங்க டீச்சர். கணித பாடத்தில் ஒரு சில 4ஆம் வகுப்பு மாணவர்கள் எண் உறுப்புகளை சரியாகவும் எண் தேர்வை பிழையாகவும் எழுதுகிறார்கள். சிலர் 2லும் தவறு செய்கிறார்கள். அதுதான் இப்போ லோ லெவலில் 1 2 பார்த்தீங்கன்னா இப்போ 9ன்றதை நம்ம இப்படி சொல்லி தருவோம். அவன் இப்படி போட்டு இப்படி போடுவான். இப்போ 8ன்றதை இப்படி கரெக்டாக நம்ம சொல்லி கொடுத்தோம்னாக்க இப்படி போட்டு இப்படி போடுறோம். அதை சரியாக ஒரு நம்ம வந்து எழுதி வைக்கலாம். இந்த கையில் எப்படி ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிக்கலாம்னு எழுதி வைக்கலாம். அப்புறம் வந்து காற்றுல எழுதி வைக்கலாம். அந்த மாதிரிலாம் ப்ராக்டிஸ் கொடுக்கலாம். ஓகே. நம்ம உப்புத்தாள் அட்டைகள், மணல்ல பரப்பப்பட்ட மணல்ல அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஆரம்பம் முடிவு அதை சொல்லிக் கொடுக்கும் போது எண் பெயர் எழுதும்போது அது நம்பர் எழுதும்போது பக்கத்துல இந்த 7 6 இதுல எல்லாம் குழந்தைங்க ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அந்த எண் எழுத்துல தமிழ்ல எழுதுறப்பதான் 13 மாதிரி ஃபார்மேஷன் வந்து அவங்களுக்கு வரணும்னா தரையில வந்து நம்பர் எழுதிட்டு காய்களை வச்சு எங்கேன்னு அடுக்கி எங்க கொண்டாடணும் அப்படிங்கிறத பிராக்டிஸ் பண்ணோம்னா எப்படி எழுத ஆரம்பிக்கும். எப்படி சொல்றாங்களோ அதேதான் எழுதுறாங்க. 30 சொல்லக்கூடாது, 31, 32 அந்த தூண் சொல்றதே வாய்மொழியா சொல்றதே தான் எழுதுவாங்க. அதனால சொல்லும் பொழுது உச்சரிக்கும் பொழுதே அதை சொல்லிட்டு மு இப்ப இத்து 30 ஓ இன்று 1 அந்த நம்பரே எழுதிட்டு பக்கத்துல கூடவே அதை எழுத சொல்லி சொன்னாலும் தொடங்குறது கிடையாது. ஒரு கை குழந்தை சொன்னாங்க உள்ளே இல்ல வரலையா இப்போ அது மாதிரி தான் யார் கையில இருக்குது வரலையா சொல்லக்கூடாது. ஒரு ஆசிரியர் அந்த மாணவர்களை கலைநயத்தோட ஓசையோட அந்த மாதிரி கொடுக்கும் போது மாணவர்கள் என்ன பண்ணணும், அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் உங்களோட இன்ஸ்பிரேஷன்ல அவங்க வரணும். அப்படி மாத்தி கொண்டு வாங்க கிளாஸ் ரூம்ல முடியும். ஏதாவது ஆக்டிவிட்டிஸ் டச் பண்ணி அவங்கள பேசுங்க. அந்த மாதிரி பண்ணும்போது இருக்கு.